நாங்க ஒரு லத்தி சார்ஜ் நடந்தது. அது போலீஸா இல்ல தாவேக்கா நிர்வாகியா யாருன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல. அடிச்ச ஒவ்வொரு அடியும் செதறிக்கணும் ஒன்னானுங்க பாரு. சோ இந்த மாதிரி அடிக்கணும். எப்படி அடிச்சு ஓட விட்டாரு தெரியுமா அவரு? அந்த மாதிரி அடிச்சு ஓட விட்டாதான் அவன் கிரில் கேட்டுக்கு உள்ள நிக்கிறான். இல்லன்னா எல்லாருமே என்ன பண்றான், கிரில் கேட்டுக்கு வெளியில தாவுறான், வெளியில ஓடி வரான். சோ அது அடிச்சது யாருன்னு தெரியல, பட் சட்டப்படி அப்படி அடிக்கிறது தப்பு. ஏன்னா இத வந்து விஜய் தட்டி கேட்கலங்க, தாவேக்கா நிர்வாகிகள் யாரும் தட்டி கேட்கலங்க, பட் ரோஸ்ட் பிரதர்ஸ் ஆக்சுவல் வர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்க தட்டி கேட்கிறோம். நீங்க எப்படி அப்படி அடிக்கலாம்? சாதாரண அடி கிடையாது, சாதாரண அடி இல்லங்க, அது பிவிசி பைப்பா கொம்பான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுள்ளு சுள்ளுன்னு விழும். இன் கேஸ் தொடையில அடிக்கிறீங்க, பேக்ல அடிக்கிறீங்க, மெயின் பாயிண்ட்ல பட்டுச்சு, பிரைவேட் பார்ட்ல பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மண்டையில பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யார் உங்களுக்கு அந்த அடிக்கிற உரிமையை கொடுத்தது? அது அப்படி அடிக்கும் பொழுது ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்தால் அதற்கு பொறுப்பு யார் எடுத்திருப்பா? விஜய் தான் இருக்கணும். விஜய் தான் இருக்கணும். திமுக இருக்கணும். திமுக அன்யூனிஃபார்ம்ல யாரையும் உள்ள விட்டு அடிக்க வச்சுட்டு என்னையா நீங்க அட்டகாசம் பண்றீங்க? ஆமா, திமுகவும் பிஜேபியும் ஏ பி டீமுங்க. பிஜேபி கிட்ட சொல்லி ஆளுங்களை திமுக உள்ள அடிக்கி கொம்ப விட்டு அடிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது யார் அடிச்சதுன்னு தெரியல. பட் வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக, உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் குரல் எழுப்புறேன். நம்ம அந்த மாநாட்டுல ஒருத்தர் தூக்கி போட்டாங்களா, தூக்கி போட்டு பவுன்சர், அதுக்கு குரல் கொடுத்தது நாங்க. ஏன்னா பசங்க துள்ளி கிள்ளி ஓடி வரானுன்னா அவனை கட்டுப்படுத்தணுமே தவிர்த்து அடிக்க கூடாது. இப்போ அவங்க அப்பா அம்மா பாக்குறாங்க, என் பையனை போட்டு அடிக்கிறாங்கன்னு போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிக்கணும்ல இதெல்லாம். இந்த மாதிரி தமிழக காவல்துறையை கையால சொல்லலாமா? விஜய் சார் சொல்லுங்க சார், இதுதான் ஹேண்ட்லிங். இதே இன் கேஸ் தமிழ்நாட்டுல ஒரு மீட்டிங் நடந்து தமிழக காவல்துறையோ யாரோ இப்படி அடிக்கிற வீடியோ ஒண்ணு வந்திருந்தா இந்நேரத்துக்கு காலாங்கத்துல 10 மணிக்கெல்லாம் எங்க அண்ணன் ட்வீட் ஒண்ணு போட்டு இது பொண்ணே இருப்பானுங்க, தாவேக்காவை அராஜக போக்கினை வைத்து திமுக கையாள்கிறது, திமுகவின் ஏவல் துறையாக மாறி போனது தமிழக காவல்துறை அது என்னப்பா ஏதோ உள்ள விட்டுருவாங்க, பேரு ஊடுருவாது என்ன சொல்லுவாங்க, சதி திட்டம் தீட்டியது அம்பலமானது, இப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏன் இன்னைக்கு அடிப்பட்டது உங்க நிர்வாகி யாரோ கட்சிக்காரன் பசங்களை போட்டாச்சு? கேள்வி கேட்க வேண்டியது தானே.